ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த சண்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 7 மணி போல் எழுந்திரிச்சேன். அத்தை மட்டன் எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சமாக மட்டும் காலையில் குழம்பு வச்சுட்டேன். மிச்சம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். மதிய பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டன் குழம்பு வச்சு காலையில் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கால்வலி எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கால்வலி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ரெகுலராக அந்த கால்வலிக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால பெட்டராக இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் கால்வலிக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போனேன். என்னடி பண்ணுறீங்க? ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேர் சத்தம் பெரும் சத்தமாக இருந்தது. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஷாலை வச்சு 2 பேரும் ஒன்றா கட்டிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரி, இதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னோடய சோம்பேறித்தனம் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் உட்காந்துட்டேன். இன்றைக்கி நிறைய வேலை செய்யணும்னு நினச்சோமே, ஏன் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்போ இருந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கால் வலி எப்போ வந்ததோ அப்போ இருந்தே என்னால் நின்று சமைக்க முடியல அப்படின்னு சிம்பிளாக சமையல் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படின்னு என்னோடய வேலைகள் எல்லாத்துலேயுமே லேசி ஆகிட்டேன். இப்போ கால் வலி சரியாயிருச்சு. இருந்தாலும் அந்த லேசி என்னோட ஒட்டிகிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு உட்காந்து யோசித்தேன். நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், பேக் டு ஃபார்ம் குக்கிங்லேயும் இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். எழுதி வச்சுட்டு டக்குன்னு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமையலுக்கு வந்துட்டேன். மட்டன் பிரியாணிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரக சம்பா அரிசியில் பண்ணலாம், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். கமல் ஊரில் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குக்கர்லேயே ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகுனதும் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதனால் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கலர் நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தே ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவில் இருக்க ஃப்ளேவர், அதோட கலர் மட்டனில் பிடிக்கிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் மசாலா, மட்டன் அதை மட்டும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நான் தண்ணியே ஊற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி நல்லா மசாலா மட்டனோட பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டனை வேக வச்சாதான் அந்த மட்டனோட கலர் கடையில் வாங்குற மாதிரி நல்லா காஃபி கலரில் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. மட்டனை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி கூட ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா கலர் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் மட்டன் வேகும். குக்கர் 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். விசிலும் அடங்கிருச்சு. மட்டன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ மட்டன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஆல்ரெடி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்சாச்சு. சீரக சம்பா அரிசி அப்படின்றனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கணக்கு வச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட இருந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம்.
குக்கர் விசில் வந்து விசிலாக அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கடையில இருக்க மாதிரியே இருக்கு. திறந்ததும் உடனே கிளறி விட்றாதீங்க. லைட்டா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. பிள்ளைங்களும் பிரியாணிய பார்த்துட்டு, "எந்த கடையிலம்மா வாங்குன?" அப்படின்னு கேட்டாங்க. அப்பாவும், "இல்லையே, உனக்கு யார் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க?" அப்படின்லாம் கேட்டாங்க பிள்ளைங்க. பிரியாணி எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் செம்மையா செஞ்சிருக்கேன் நான் பிரியாணிய. நல்லா இருக்கா? செம்ம. சரி, நல்லா சாப்பிடு. மதியம் லஞ்சை முடிச்சுட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்கோம், எதையாவது வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்தேன். இந்த பழைய பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, போட்ட இடத்துல அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. சரி, இந்த ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கையில் கூப்பிட்டு, "இந்த டென்ட்டை மட்டும் கழட்டு பாப்பா" அப்படின்னு சொன்னேன். "அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேம்மா, ஏம்மா கழட்ட சொல்கிற?" அப்படின்னு சொன்னா. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின பாப்பா, பட் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. டெய்லியும் அது சும்மா தான் இருக்குது, இடத்த அடைச்சிட்ருக்கு, நீ கழட்டிரு, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே போமா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டா. இதை நான் வேறு எங்கே போடுறது அப்படின்னு கேட்டால், நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன், அப்புறமா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். கஷ்டப்பட்டு கட்டினேன், இப்படி நிமிஷத்தில் களைச்சி விட்டியேம்மா அப்படின்னு சொன்னா. "பெரிய கோட்டையாம்மா கட்டியிருக்க, விடுமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி கழட்டியாச்சு. முன்னெல்லாம் கையில் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா எகிரி குதிச்சுட்டு ஒரு மாதிரி வீராப்பா கத்துவா. இப்போ அப்படிலாம் கத்துறது கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கிறா. இந்த டென்ட்டு ஒரு இடத்த அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா, எனக்கு பத்தாத சுடிதார்லாம் வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். அதை கொண்டு வந்து இந்த ரூமில் தான் வச்சேன். யாருக்குமே கொடுக்காம அது அப்படியே இருந்தது. என்னோட கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது எடுத்து வச்ச சுடிதார் எல்லாத்தையுமே வந்து கவர் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 2, 3 குர்த்தி மட்டும் இது பத்தலை அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து வச்சது. அது மட்டும் மேலாப்பில் இருந்தது. அது எல்லாத்தையும் கட்டப்பையில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். கபோர்டுக்குள்ளே வைக்க வேண்டியது எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு, துவைக்க போட வேண்டியது பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து துவைக்க போட்டுட்டேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலையை இழுத்து போட்டுலாம் பண்ணல, சிம்பிளான வேலையை தான் பார்த்து பண்ணேன். இந்த வேலை பார்த்ததுக்கே பரவாயில்ல, வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னைய டே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் வேலை பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருந்தது எனக்கு. அந்த பெட்ரூமில் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, ஓகே, ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்ருக்கேன். இப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தால் சரியாக போயிருமா? படிக்கிறதெல்லாம் இல்லை. பிள்ளைங்க டிவி பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்கள ஒரு மிரட்டி டிவி ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு, கொஞ்சம் நேரம் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க வச்சுட்டு, நான் மாவாட்ட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ மாவாட்டிகிட்ருக்கேன். மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போதே மாவாட்டுறதுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு, ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டுட்டேன். நான் இட்லி தோசைக்கு மாவாட்டுறேன் அப்படின்னா இட்லி அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சு தான் ஆட்டுவேன். 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தேன் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்குவேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆட்டி எடுத்தேன் அப்படின்னா மாவு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து இட்லி ஊற்றுவேன், அதுக்கப்புறம் வந்து அதில் தோசை ஊற்றிடுவேன். படிங்கன்னு சொல்லிட்டோம்னா தான் தூக்கம் வரும், பசி வரும். 1/2 மணி நேரம் தான் புக் எடுத்து வச்சுருந்தாங்க. உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதியம் வச்ச பிரியாணியே இருந்தது. ஸோ அதே தான் நைட் டின்னருக்கு எடுத்துக்கிட்டோம். மாவு நல்லா ஆடி முடிச்சிருச்சு. மாவை தோண்டணும் அப்படின்னம்னா கல்லை உடனே கழுவி ஆகணும். திரும்பி பார்த்தேன், சிங்கில் பாத்திரம் நிறைஞ்சிருந்தது. சரி, ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை தோண்டிக்கலாம் அப்படின்ட்டு கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவும் தோண்டிட்டேன். தோண்டினதும் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சதுக்கப்புறம் காலையில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு கையோட கிரைண்டர் கல்லையும் கழுவி வச்சாச்சு. சாப்பிட்டு கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பிள்ளைங்களும் தூங்க போயிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிருச்சு. சரி, இந்த வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டேன். நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன் இருந்தது அப்படின்னா அதை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் பண்ணிட்டேன். கீரை இருந்தது, அதையும் நல்லா ஆஞ்சு வச்சுட்டேன். இத்தனை நாள் லேசியாக இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் டெய்லியும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதனால் நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் லெமன் டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தூங்கினேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.